நாளை காலையில் எக்ஸாம் இருக்குது, படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா, கொஷின் பேப்பர் எப்படி வரும், ஈஸியாக வருமா, நம்ம நாளை எழுத முடியுமா, இதை எடுத்துகிட்டு போகணுமா, அதை எடுத்துகிட்டு போகணுமான பல திங்கிங் உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். அந்த திங்கிங் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி பார்க்கலாங்களா? கம் லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஐ எம் லக்ஷ்மணன், ஐ எம் ஃப்ரம் ஷில்பிஸ் அகாடமி. இந்த வீடியோவில் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாமுக்கு சில டிப்ஸ் பார்த்துடலாங்க. ரைட்? ஓகே. நமக்கு தெரியும் ஓல்டு சிலபஸோட லாஸ்ட் அட்டெம்ப்ட் இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த அட்டெம்ப்டோட ஓல்டு சிலபஸ் வில் கெட் க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் நியூ சிலபஸ்க்கு எல்லாமே கன்வர்ஷன் ஆகும். ஹோப்ஃபுல்லி ஓல்டு சிலபஸில் இருக்கிற எல்லாருமே பாஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய விஷஸ். ரைட். நமக்கு நியூ சிலபஸ் பொறுத்தளவுக்கு 7 பேப்பர் இருக்குது, ஓல்டு சிலபஸ் பொறுத்தளவுக்கு 8 பேப்பர் இருக்குது. ஜென்ரலி மோரார்லெஸ் பேப்பர்ஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுங்கிறத நம்ம பார்க்க போகிறதே கிடையாது. நத்திங் லைக் இந்த கொஷின் படிச்சுட்டு போங்க இது வரும் அப்படிலாம் கிடையாது. ஃபீல் ஃப்ரீ, கொஞ்சம் கம்ஃபர்டபுள், அப்படி கேஷுவலாக ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இதை கேஷுவலாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் இன்னைக்கு நம்ம படித்தோ இல்லை எக்ஸாமுக்கு காலையில் நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு போயோ ஐ வில் டூ சம்திங் ஒண்டர்ஃபுல்லாக எதாவது நான் பண்ணிடுவேன், நல்லா நான் ப்ரெசென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா அதெல்லாம் போய் இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை தான் நம்ம எக்ஸாமில் ரெப்ளிகேட் பண்ணணும். தட் இஸ் ஹவு இட் ஷுட் பி. நான் முன்னத்த நாள் படிச்சுட்டு அப்படியே மக்கப் பண்ணிட்டு அப்படியே போய் வாமிட் பண்ணுறேன்னா தட் ஆல் வில் நாட் ஹேப்பன் எனிமோர். அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. எப்போவுமே நடந்ததில்லை, இப்போவும் நடக்காது. ஸோ நம்ம எது படிச்சிருக்கிறோமோ அதை தெளிவாக காமன் கம்போஸ்டாக போங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம இதை படிக்கலையே அதை படிக்கலையே, நீ இதை படிச்சு அதை படிச்சு எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட், வாட் எவர் யூ ஹவ் ப்ராக்டிஸ்ட், go write it in your exam, come back, that's all. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி ரொம்ப பயந்து புதுசாக இது இம்பார்ட்டன்ட் அது இம்பார்ட்டன்ட் இதை படிங்க அதை படிங்க இது கொஷனில் வரலாம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா ஓகே ஃபைன், லெட் இட் கம். இத்தனை நாள் படிக்காத நம்ம இன்னும் ஒரு நாளில் படிச்சிடவே முடியாது. ஸோ லெட் அஸ் பி லைக் கொஞ்சம் நம்ம அமைதியாக போய்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மென்டல் பீஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எல்லாத்த விட பயப்படாமல் படித்ததை மட்டும் போய் எழுதிட்டு வாங்க. ரிவிஷன் ஆஃப்கோர்ஸ் சின்ன பேப்பரை மட்டும் சும்மா திருப்பி பார்த்துட்டு கேஷுவலாக இருந்தால் போதும். இது மென்டல் திங் ரிலேட்டடாக நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபிசிக்கலி வி ஹேவ் டு பி குட். ஒரு நல்ல லைட் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுட்டு கேஷுவலாக இருங்க. ரொம்ப போட்டு புது ஃபுட்ஸும் அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம், ரொம்ப குறைவாகவும் சாப்பிட வேண்டாம். ஹாவ் அ ஸ்டேபிள் ஃபுட். ஸ்டேபிளாக கொஞ்சம் பசிக்கு தாங்குற அளவுக்கு சாப்பிட்டா போதும். பிகாஸ் மார்னிங் டைமில் தான் இந்த தடவை எக்ஸாம் இருக்க போது. 9 to 12 இஸ் யுவர் எக்ஸாம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், எக்ஸாமுக்கு போகிறமே நம்ம எதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் ரிமெம்பர் இஸ் லைக் உங்களுடைய அட்மிட் கார்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருங்க. ஆன்லைன் ஐடி கார்டுன்னு உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அட்மிட் கார்டுன்னு இருக்கும். சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும் அப்பப்போ அதில் டவுன்லோட் பண்ணுறதுல இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி இது சரியாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு போய்க்கோங்க. சார் என்னால் அது பண்ண முடியல அப்படின்றவங்க உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் ஏதாவது இருந்ததுன்னா கூட எடுத்துகிட்டு போங்க. தே மைட் அலோவ். மோஸ்ட்லி இதை தான் பண்ணணும். ஸ்டூடெண்ட் அட்மிட் கார்டு ஆன்லைன் கார்டு தான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட மோஸ்ட்லி உங்களுடைய சிஎஸ்ஆர்க்கில் யாராவது சீல் வாங்கி அவங்க சைன் வாங்கிட்டு தான் போகணும். பட் இதனால் பண்ண முடியல அப்படின்றவங்க மட்டும் இந்த ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதுக்காக போகும்போதே நான் ஆதார் கார்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு போவேன்னா அப்படி கிடையாது. அட்மிட் கார்டு ப்ளஸ் ஆன்லைன் ஐடி கார்டு. அது இல்லை, ஆன்லைன் ஐடி கார்டு இல்லாதவங்க ஒரு ஆதார் கார்டு மட்டும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறக்கு பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இல்லைனா செகண்ட் ஒன். டோன்ட் பேனிக். அதுக்காக இது இப்படி தான் ரொம்ப ஹெக்டிக் தலைக்குள்ளே ஏற்றிக்க வேண்டாம். இது மூணாவது விஷயம். இது இல்லாமல் யூ நோ வெரி வெல் நம்ம ஸ்டேஷனரிஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கால்குலேட்டர் எல்லா எக்ஸாமுக்குமே எடுத்துகிட்டு போங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கம்பெனியில் எடுத்துப்போமே, கம்பெனினால பார்த்தீங்க அப்படின்னா சம் கால்குலேஷன்ஸ் வில் பி ஆஸ்ட். லைக் நமக்கே தெரியும், சிபில் எடுத்துக்கோங்க, இல்லை பல எஸ்பிஇசி எடுத்துக்கோங்க, வில் ஹேவ் சம் கால்குலேஷன்ஸ். அதனால பெட்டர் எல்லா எக்ஸாமுக்குமே எடுத்துகிட்டு போயிருங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு சின்ன கால்குலேட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிருந்ததுனால ஒரு நம்மளுக்கு ஒரு சுமை அதிகமாக போகிறது கிடையாது. இட்ஸ் பெட்டர் டு டேக் தி கால்குலேட்டர். ஆல்சோ பென் எடுத்துக்கோங்க, பேப்பர்ஸ் எல்லாமே நீட்டாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அண்ட் உங்களுடைய சென்டர் எங்கேங்கிறத முன்னாடியே பார்த்துட்டு எவ்வளோ தூரம் இருக்கும், டிராஃபிக் ஏதாவது வருமா இல்லை பார்த்துட்டு பேனிக் ஆகாமல் கொஞ்சம் கேஷுவலாக போங்க. பிகாஸ் ஆஃபீஸ் டைமிங்கும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரைம் டைமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் 9 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் 8 o'clock 8:30 குறைஞ்சது 8:30 மினிமம் அட்லீஸ்ட் தட் டைப் ஐம் சேயிங் ரீச் ஆக பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் நாள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வில் ஹேவ் அன் ஐடியா, ஓகே அந்த ஏரியா எப்படி இருக்குது என்னங்கிற ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ இந்த 3 விஷயம் தான் நமக்கு. மென்டலி வி ஷுட் பி காமன் கம்போஸ்டு, சட்டிலாக இருங்க. ஃபிசிக்கலி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஹெவி ஃபுட்ஸும் வேண்டாம், ரொம்ப லைட்டாக ஒன்றுமே சாப்பிடாம நான் போவேன்னு வேண்டாம். பேசிக்காக நீங்கள் எப்போ உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்குமோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி நார்மலாக ஹாவ் வாட்டர். சில இடங்களில் ஹீட் வேவ்ஸும் இருக்குதுங்கிறனால வி ஹவ் டு திங்க் தட் ஆல்சோ. அது பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ரொம்ப பயப்படவெல்லாம் போக வேண்டாம். எப்படி கொஷின் வந்தாலும் அட்டெண்ட்
ஃபுல்லி முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷின்ஸும் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஏதாவது இது இம்பார்ட்டன்ட் அது இம்பார்ட்டன்ட் படினா ஓகே அதை ஒதுக்கி வச்சிருக்கேன், அதில் மேபி ஏதாவது கொஷின் வரலாம் நமக்கு தெரியாது. பட் இனிமேல் நம்ம அதை படித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி படித்ததும் மறந்து போகிறதுங்கிறது ப்ளீஸ் அவாய்ட். பெட்டர் படித்ததை சும்மா கிளான்ஸ் பார்த்துட்டு கேஷுவலாக போயிட்டு எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ.